ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு b4u. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கான தொழில் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் டைம் வந்து சும்மா இருக்கீங்க, இல்லைனா வந்து எனக்கு வீட்டில் வந்து நான் காலையில் ஒர்க் எல்லாமே முடிச்சிடறேன், மிச்ச டைமில் வந்து சும்மா தான் இருக்கேன், ஏதாவது வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்னோட ஹஸ்பண்ட் வந்து உழைக்கிறது போக நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கும் இந்த தொழில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து மெயினாக வந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கும்போது, நம்ம எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதோட சேல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் எந்த ஒரு பொருளை வந்து ரொம்ப சுதந்திரமாக வந்து சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பென் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பென் மேனுஃபேக்சரிங்கில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees அப்படிங்கிற ஒரு லாபம் வந்து நம்மளால் ஈட்ட முடியும். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் வந்து வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சுலபமாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்வேல சேர்ந்த 5 ஸ்டார் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் பென் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. யூஸ் அண்ட் த்ரோ பால் பாயிண்ட் பென் மேக்கிங் மிஷின். பால் பாயிண்ட் பேரலில் நெக்கை ஃபிட் பண்ணுறோம். நெக்கு ஃபிட்டிங் ரூல் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட், அந்த நெக்கு ஃபிட் பண்ண பிறகு இங்கு ஃபில் பண்ணணும். இங்கு டேங்கில் இங்க் ஃபில்லிங் மிஷின் இதுதான். இதில் உள்ள ஊசி போன்ற பகுதியில் அந்த நெக்கை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் அடிச்சிட்டா போகிறோம். மேலே கைப்பிடியை ப்ரெஸ் பண்ணால் போகிறோம், இங்கு ஃபில் ஆகிடும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிப்பு ஃபிட்டிங் டூல், அந்த நிப்பு அதில் ஓட்டையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா போகிறோம், நிப்பு ஃபிட் ஆகிடும். நிப்பு ஃபிட் பண்ண பிறகு இந்த சென்ட்ரிஃபிகல் மிஷினில் விட்டு சுற்ற விடணும். அப்போ தான் இங்கு வந்து ஒரே சீராக இருக்கும், வெளியே வராமல் இருக்கும். சில பெனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கு வெளியே வரதை பார்த்துருப்போம். அதுக்காக இந்த சென்ட்ரிஃபிகல் மிஷினில் வச்சு 2 கப்புலையும் 5 பெண்ணை வச்சு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் சுற்ற விட்டால் போதும். சுற்ற விட்டு எடுக்கணும். எடுத்த பிறகு நேம் பிரிண்டிங் மிஷின். நேம் பிரிண்டிங் மிஷினில் ஏற்கனவே மோல்டு செட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா போகிறோம், அந்த இடத்துல நேம் பிரிண்ட் ஆகிடும். எந்த பேர் வேணுமோ அந்த பேர் உள்ள மோல்டை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பென் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க் ஃபில்லர் அப்படின்ற மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டிப் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பில் உள்ள அந்த இங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சென்ட்ரிஃபிகல் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேம் பிரிண்ட் பண்ணுற மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து பென் வந்து தயாராகிடும். ஸோ இந்த பெண்ணுக்கான ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 1 rupees வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 rupeesக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 rupees வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 1000 பென்ஸ் வரைக்கும் நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ் நமக்கு அந்த ஸ்பீடு வராது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1000 பென்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மிஷினரிஸோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 rupees. ஸோ இதுக்குள்ளே இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 மிஷின்ஸும் 4 மிஷினரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த 4 மிஷினரிஸோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கான கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 rupees. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 31,000 rupees இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஒரு 1 வீக் பை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பைபேக் வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒரு கம்பெனி. ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை தான் நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் போய் நீங்கள் மிஷினரிஸ் வந்து பை பண்ணி ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பை பண்ணி அவங்கள ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் வந்து நேரில் வர முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க, ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இவங்ககிட்ட கால் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக மிஷினை வந்து பார்சல் சர்வீஸ் மூலிமா வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இவங்க கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் இவங்ககிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ப்ராசஸ் தான். இதுக்குண்டான அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நேரடியாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து நேரடியாக போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்து பை பண்ணிக்கலாம்.
இல்லை வந்து எனக்கு நேரில் போக முடியாதுங்கிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்சல் சர்வீஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து லேண்டுக்கு இதுக்கு அப்படி ஷெட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து பீடி சுற்றுறது எந்த அளவுக்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வச்சு நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட மிஷினரிஸ் மட்டும் தான் இதோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 30,000 rupeesல இந்த தொழில் வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோ வந்து உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தக்கனாங்களோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து கீழே நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். ஸோ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து 1000 pens வந்து பெர் டே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியலனா கூட உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 500 pens மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுதுனா கூட நீங்கள் 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு கம்மியான டைம் தான் எனக்கு இருக்குது, பட் அந்த டைம்லேயே நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கூட தாராளமாக இதில் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு 1000 pen தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்கமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் இந்த தொழிலை வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்போ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.